முருகனின் அருளை பெற்ற 7 ராசிக்காரர்கள் இவர்கள்தான். முருகப்பெருமானை வணங்கினால் அனைத்து கடவுள்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். அதேபோல் எப்படி துன்பங்களாக இருந்தாலும் கந்தனின் திருவடியை பற்றினால் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் என்பது ஆன்றோர்களின் வாக்கு. ஆனால் இயற்கையாகவே முருகன் மீது பற்று கொண்டு பிறக்கும் போதே முருகனின் அருளுடன் பிறந்தவர்கள் என சில குறிப்பிட்ட 7 ராசிக்காரர்களை சொல்லலாம். வாருங்கள், அந்த 7 ராசிக்காரர்களை தெரிந்து கொள்ளலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும், முருகனின் அருளால் துன்பங்கள் நீங்க வேண்டும் என பலரும் முருகனை வழிபட்டு வருகிறார்கள். குறிப்பாக முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி, கிருத்திகை ஆகிய நாட்களிலும் கார்த்திகை, தை மாதங்களிலும் விரதமிருந்து வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர்கள். நட்சத்திர அடிப்படையில் பார்த்தால் முருகப்பெருமானுக்குரிய விசாகம், கிருத்திகை, பூரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானின் அருளை பெற்றவர்களாக இருப்பார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த 4 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 7 ராசிக்காரர்களும் முருகன் அருளை பெற்ற ராசிக்காரர்கள்தான். அவர்கள் மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். இந்த 7 ராசிக்காரர்களிடமும் முருகன் அம்சங்கள் இருப்பதை காண முடியும். ஆளுமை, திறமை, அழகு, பேச்சாற்றல், துணிச்சல், எதையும் எதிர்கொண்டு சாதிக்கும் திறன், பொறுப்புணர்வு, ஞானம் உள்ளிட்ட குணங்கள் இந்த ராசிக்காரர்களிடம் இயல்பாகவே இருப்பதை காண முடியும். இந்த 7 ராசிக்காரர்களும் தங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாட்களிலும் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி, கிருத்திகை, விசாகம் நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களிலும் விரதமிருந்து முருகனை வணங்குவது சிறப்பு. தினமும் முருகனை வணங்கி வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வரலாம். சொல்லி வந்தால் எந்த குறையும் இவர்களுக்கு ஏற்படாது. முருகன் அருள் எப்போதும் துணையாக இருக்கும்.